இந்த பக்கம் தலைவருக்கும் தலைவராக இருந்தவர் நம்முடைய தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரனுக்கும் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். உண்மையிலே இந்தியா காந்திய வழியில் சுதந்திரம் அடைஞ்சதா இல்லை நேதாஜி வழியில் சுதந்திரம் அடைஞ்சதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்தியாவுடைய ரூபாய் நோட்டில் யார் படம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்று பேசிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். இவர் என்னுடைய பெரிய ரோல் மாடல் ஒட்டுமொத்த தமிழினமும் கொண்டாட வேண்டிய ஒரு மாபெரும் தலைவர், கப்பலொட்டிய தமிழன், செக்கெழுத்த செம்மல், மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை ஒரு மனுஷன் இழுத்துருக்கிறான், வ.உ. சிதம்பரனார். அதே போல் வ.உ. சிதம்பரனாருக்கு அவர் கப்பல் கட்டும்போது கொடைகளை அள்ளி கொடுத்த வள்ளல் பாண்டித்துரை தேவர், 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கியவர், ஒரு ஜமீன்தாராக பிறந்து சாதாரண மக்களுடைய வாழ்க்கைக்காக உழைத்த வள்ளல் பாண்டித்துரை தேவர், அழகான வாழ்க்கையும் அழகான நிறைவான வாழ்க்கையை சொர்க்கத்தில் அமைக்காது நாம் வாழும்போதே அமைக்க விரும்புகிறோம், அதுக்காகத்தான் நாங்கள் அரசியல் பண்ணுறோம் அப்படின்னு பேசிய தோழர் ஜீவா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேசினா கூட அந்த 3 மணி நேரம் பேசும்போதும் சின்ன பிசுறு இல்லாமல் பேசுவாராம். பேசி அவருடைய காதுகள் கூட ஊனமாயிடுச்சு அப்படின்னு ஒரு செய்தி உண்டு. ஆகச்சிறந்த பேச்சாளர். கம்யூனிஸ்ட் இயக்கத்தை திராவிட இயக்கம் கடுமையாக எதிர்த்தது, ஆனால் தோழர் ஜீவாவை யாராலும் எதிர்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரும் தலைவர். கடைசி வரைக்கும் அவர் சாதி மறுப்பு திருமணம் பண்ணாருங்கிறத எங்கேயுமே சொல்லாத ஒரு தலைவர். மொழி ஞாயிறு தேவனைய பாவாணர் சரியாக ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே செந்தமிழ் செல்வி அப்படிங்கிற ஒரு இதழில் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளை தொடர்ச்சியாக வெளியிட்டார். தமிழில் பல வேர்ச்சொற்களை கண்டுபிடித்தவர். உலக மொழிகளுக்கு மூத்த மொழி தமிழ் மொழி, லத்தீன் சமஸ்கிருதம் உள்ளிட்ட மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ் மொழி தான், உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ் மொழி தான் என்கிற ஆய்வுகளை நிகழ்த்தி மிகச்சிறப்பான தமிழுக்காக களமாடிய ஒரு பேரறிஞர்னு சொல்லலாம். இவர் எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அதாவது ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த புத்தகங்கள் படிக்க தொடங்கிய காலகட்டத்தில் நெல்சன் மண்டேலாவுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து படித்தார். ஒரு ஆயுத போராட்டத்தில் தன் வாழ்க்கையை துவங்கி சிறைக்கு பிறகு அமைதி வழி போராட்டத்துக்கு பின் தென்னாப்பிரிக்காவுடைய காந்தி என்று அழைக்கப்பட்டவர். அவருடைய ஒரு வாசகம் உண்டு, ஒடுக்குறவன் எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ ஒடுக்கப்படுகிறவனும் அதே ஆயுதத்தான் எடுக்கிறான், ஒரு கட்டத்தில் நெருப்பை நெருப்பால் தான் வெல்ல முடியும் என்கிற நிலைமை உருவாகி விடுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை நான் எடுப்பேன்னு சொல்லி தலைவர் சொன்னார். அதை நெல்சன் மண்டேலா அதுக்கு முன்பாகவே வேறு வழி சொல்லியிருந்தார். அதாவது ஒடுக்கப்படுகிற, புறக்கணிக்கப்படுகிற, இல்லை அழுத்தப்படுகிற எல்லா சமூகத்துக்காக போராடக்கூடிய எல்லா தலைவர்களுடைய அந்த கோட்பாடும் ஒரே கோட்பாடு தான் என்பதற்கு நெல்சன் மண்டேலாவுடைய வாழ்க்கை வரலாறு மிகப்பெரிய சான்று.